இந்த வழக்கில் நம்ம டீம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நமக்கு நிறைய தகவல்கள் இப்போது நமக்கு கிடைச்சது. அந்த தகவல் சில விசாரிக்கும் போது வேற ஆள் எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க, அதில் வேறு என்ன கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது, எந்த வாகனத்தில் வந்திருக்காங்க, எந்த எந்த அந்த வெப்பன்ஸ் கத்தி தவிர வேறு என்ன அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதையெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸ் மூலிமா இதை சரியான விசாரிக்கிறதுக்கு நாளைக்கு நம்ம விசாரிச்சுட்டு முடிச்சுட்டு கேஸ் பிடி போகணும், ட்ரையல் போகணும். இதை சரியான தண்டனை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நோ, ப்ரிலிமினரி சொன்னான்னு இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை, அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. அவருடைய ஆரம்பத்தில் அரசியல் லைஃப்பில் வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேறு குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதில் மேக்ஸிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். பட் பொலிட்டிக்கல் ஆங்கிள் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்குது. இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். நோ, அதை கரெக்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன், அரசியல் சம்பவ சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் மீதி ஆங்கிள் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கிறோம். பட் எல்லாரும் டீட்டெயில்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு சில பேர் இப்போ பிடிக்க வேண்டி இருக்கு, சில பேர் மேலே நமக்கு சந்தேகம் இருக்கு. பட் இந்த கேஸ் விளக்கு பற்றி நீங்கள் கேட்டனா, அவர் அந்த பாலு சுரேஷ் அவருடைய பொன்னை பாலுவுடைய அண்ணன் அந்த அந்த ஜெயிலில் இருக்கும்போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது. அதை ஆங்கிள் நம்ம சரியான விசாரிச்சுட்டே இருக்கிறோம், அதில் என்ன நடந்தது. ஸோ அந்த டீட்டெயில் நம்ம ஃபுல் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும். நம்ம நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா, இந்த 3 மணி நேரத்தில் நம்ம முதல் அக்யூஸ் ஃபீஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விளக்குகள் இருக்கும்போது நம்ம நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துட்டோம். நம்ம அடிஷ்னல் கமிஷனர் மூலிமா மீதி நம்ம சிட்டி போலீஸில் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஏற்கனவே வேலை பார்த்துருக்காங்க. நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க, சில சீனியர் ஆஃபீஸர், அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் படி தான் இந்த முதல் அக்யூஸ்ட் மூலிமா நம்ம தேடும் போது ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் தம் அர்லி. அதில் சான்ஸ் சரண்டர் வேண்டு சொல்லியிருக்கீங்க. நமக்கு வி நோ வெரி கிளியர்லி எவ்வளோ நம்ம ஆளை வேலை பார்த்துருக்காங்க. பட் இதில் நீங்கள் கேட்குறீங்கன்னா, இந்த பாலு அலியாஸ் பொன்னை பாலு அவர் மேலே கிட்டத்தட்ட 4 கேஸ் இருக்குது. அண்ட் தென் மணிவண்ணன் மேலே 1 கேஸ், திருமலை மேலே 7 கேஸ், திருவெங்கடம் மேலே 4 கேஸ். இந்த மாதிரி எல்லார் மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்குது. 2 ஓராளுக்கு மட்டும் அருள் மேலே ஒன்றுமே இல்லை. பட் அதை இப்போ தேடிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் சந்தோஷ் இருக்கிறான், அவர் மேலே சித்தூர் மாவட்டத்தில் ஆந்திர மாநிலத்தில் 1 கேஸ் இருக்குது. ஸோ பட் இப்போது டீட்டெயில்ஸ் வாங்கிட்டே இருக்கிறோம். பட் சில பேர் மேலே பழைய கேசஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம நேத்திலிருந்து விசாரிச்சுட்டே இருக்கிறோம். அது மாதிரி தகவல் நம்மகிட்டே சொன்னாங்க, அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது. பட் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸ் பார்த்த பிறகு அவர் மேலே டைரக்ட் த்ரெட்டு நமக்கு எந்த வெளியிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி ப்ரைவேட் நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படி ஒன்றுமே இல்லை. பட் அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி, அவர் சில அரசியல் போகும்போது நம்ம ஆள் ஐஎஸ்எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பட் ஒன்று ஸ்பெசிஃபிக் த்ரெட்டு ஒன்றுமே நம்மகிட்ட வரலையே. இன்னும் அவர் கன் திருப்பி நம்மகிட்ட 13ஆம் தேதி ஜூனில் திருப்பி வாங்கிட்டார். ஸோ அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்குது. அதை 31/12/2027 வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் மாதத்தில் நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோடில் சரண் பண்ணாராம். பட் திருப்பி 13ஆம் தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டார். ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷனில் இருக்குது. அந்த அவங்க சொல்கிறாங்கன்னா தட் அவங்களுடைய ஃபீலிங் இருக்குது. பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது. அதை தான் நான் சொன்னேன், டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்குது நமக்கு.
ஸோ இது சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணதானா நம்ம எண்டு வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அப்படி சரியான அக்யூஸ்டு சொல்கிறாங்க. ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேலே தான் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க.